பூங்கனி சமையல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பக்கத்தில் ஒரு அரை குறுக்க மிளகா நட்டியிருக்கிறோம். வாங்க இன்றைக்கி அதை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். வீட்டு பக்கத்தில் இதாங்க இன்றைக்கி மார்கழி மாதம் போட்ட கோலம். அன்றைக்கி கூட எடுத்து விட்டா யூடியூப்பில் விட்டாங்க ஸ்டார்டில். இந்த இருக்க கோலம். வாங்க தோட்டத்துக்கு போவோம். வீட்டு பக்கத்தில் தான் இந்த தோட்டம். ஒரு பிஞ்சு இருக்குது தெக்காட்டில். ஊருக்கு தெக்க ஊருக்கு ஒரு துடுப்பு கீரை விடுங்கமே, அதை கூட காமிச்சிருப்போமே. அந்த பிஞ்சு தான் அது இந்த இருக்குல்ல, இந்த இருக்கு வருங்க. இதாங்க பூசணி கொடி. களையாக கிடந்துச்சு, பிடுங்க முடியல. அந்த நேரம் மழை பெஞ்சு இதில் காய் விடும். அந்த நேரம் பறிக்கையில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பிஞ்சு ஒன்று அந்த இருக்கு வருங்க. இதெல்லாம் பூசணி கொடி. இப்போ தான் கொடி முளைச்சிருக்குங்க. இதெல்லாம் இந்த மல்லிகைப்பூ செடி இருக்கு வருங்க. இதெல்லாம் மழை இல்லாமல் தண்ணி சரியாக கூட விடாமல் எப்படி நாங்கள் கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டோம். இப்போ தான் வந்திருக்கோம் சொந்த ஊருக்கு. இப்போ வந்து தான் இதெல்லாம் ரெடி பண்ணி இப்போ இந்த மண்ணெல்லாம் அணைச்சி பூச்செடி இந்த உண்டு பண்ணி இப்போ தாங்க ஒரு மொட்டு விட்டுருக்கு. இந்த இருக்கு வருங்க. நாத்தாங்கால் பாவி இந்த வருஷம் அப்படி வருங்க. எப்போ இந்த வருஷம் என்னன்னே தெரில. மழை பேஞ்சு தீமலை மாதிரி தான் அப்படியே நாற்று பட்டு போயிடும். நாற்றே வரல. ரெண்டாவது அந்த நாற்று பாவி, பிறகு அந்த நாற்று பாவி, அதுவும் சரியில்லை பார்த்துக்கோங்க. பிறகு விலைக்கு வாங்கி தெக்காட்டில் ஒரு அரை குறுக்கம் நட்டியிருக்கிறோம். இதெல்லாம் முன்ன கூட்டி போட்டது தான். மழை இது சரி. இப்போ ஒரு மழை தூத்துக்குடி பக்கம் பேஞ்சு சரியான மழை, வெள்ளக்காடு பூரா அழிஞ்சு போச்சுங்க. செடியில் அங்கே வருங்க எப்படி கிடக்குங்க இருந்து. இதெல்லாம் அவரைக்காய் காய பிடிக்கல ஊனி வச்சு. இந்த இதெல்லாம் புழு வரிச்சிருச்சு. தக்காளி நாற்று இந்த அருக்கில் பாவி இருக்குது. இதெல்லாம் பீக்கிங்காய் 2 நாள் பிடுங்கிட்டேன். அந்த அருக்கு பாவக்கொடியில் அந்த அங்கெல்லாம் படர்ந்துருக்கு வருங்க. களை எடுக்க முடியல. 400 ரூபா 450 ரூபா சம்பளம் கொடுக்க முடியல பார்த்துக்கோங்க. அதனால் நாங்களாக தான் பக்கத்தில் வெட்டிக்கிறது. இந்த பாவச்செடி இந்த அருக்கு வருங்க. மழைக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. இல்லாட்டி அப்படி காய்க்கிறதுலாம் பார்த்தீங்களா. இப்போ தான் பூவே பூக்குது. நான் காய் பிடுங்கியில் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பிஞ்சே விடலை. மழை பெஞ்சி மழைக்கு அழிஞ்சு போச்சு. இந்த பனையில் விழுங்க. இதை எடுத்துத்தான் இந்த பனையிலேருந்து இதே மாதிரி தான் எடுத்து போட்டு இதே மாதிரி நட்டம் இப்படி போட்டு இந்த கொட்டை இந்த பக்கம் இப்படி வச்சு இப்போ தான் மழையில் இப்படி வச்சு இப்படி போட்டாலே முளைச்சிடும். தண்ணி ஊற்றணும். இது மாதிரி இதை போட்டு வச்சுருப்பாருங்க. கிழங்கு விடுங்கில உங்களுக்கு கிழங்கு காமிக்கிறோம். இதெல்லாம் பாவச்செடி தாங்க. இது காய் வர நேரம் தான். இப்போ இங்கே மழை நல்ல மழையா, இந்த செடியெலாம் அழிஞ்சு போச்சுங்க. இதெல்லாம் இன்னும் தான் காய்க்கும். இந்த கத்திரி இந்த நட்டிருக்கு. இந்த தென்னை வச்சோம். தண்ணி இல்லாமல் கிடந்து இப்போ தான் அதுவும் கூட இப்போ ரோட்டில் மழை பெஞ்சு அது ஊருக்கு தெற்க இருக்குது. இது மோட்ரு அது வருங்க. ஊருக்குள்ளே தண்ணி கட்டிருக்குன்னு அந்த குழாயெல்லாம் தோண்டி போட்டாங்க. வாராங்காலில் தண்ணியை கடத்துறோம்னு அதை அடைக்கணும். பூரா அங்கே பிடிங்கி கிடக்குது. தண்ணி கொண்டு வரோம்னு நான் கஷ்டம்தான். கத்திரிச்செல்லாம் இந்த ஊனி வச்சுருப்பாருங்க. நம்ம தான் அதை தோண்டி அடைக்கியும் ஆள் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த இருக்கு வருங்க. தென்னை வச்சுருக்குது. தென்னைக்கெல்லாம் நான் தண்ணி விடணும். களை கொத்தணும். செடி பாருங்க. நாற்றே பத்தலை இந்த வருஷம். இந்த இது பாவி பிறகு அது 3ஆவது டீப்பு பாவணும். 3ஆவது டீப்பு தான் அது முளைச்சிது. இந்த 2ஆவது டீப்பும் பாவி தான். இந்த இது சின்னதாக நட்டி வச்சோம். தெக்காட்டில் விலைக்கு 3000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பாத்தி 1000 ரூபா வாங்கி நட்டேன் பாருங்கள். சின்ன செடியாக இருக்குது வருங்க. சின்ன செடியாக இருக்குது. இதை களை வெட்டி தான் நான் அதை உண்டு பண்ணணும். இதில் நான் பருத்தியும் போடலாம். ஊடு பயிராக பருத்தி போடணும்னு இருக்கிறோம். இதை ஊடு பயிரை பருத்தி வரும். இந்த செடி வந்துடும். முதல்ல இப்படி தான் நட்டுவோம். நல்லா வத்தல் விளையும். இப்போ தான் அப்படி இருக்குது. இந்த தென்னையில் நான் காயோட பிடிக்கலைங்க. இந்த வெள்ளி விதையெல்லாம் இப்போ தான் ஊனி வச்சு மழை. இந்த வருஷம் முதல்ல மழை இல்லை, 2ஆவது மழை பெஞ்சி இதான் பயங்கர மழை. மயில் இருக்குன்னு தான் கிடந்துச்சு. மயில் வந்து இங்கே நிறைய மரத்தில் அடையும். சோறு வைப்பேன் நெதம்.
ஏதாவது சோறு வைப்பேன். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இந்த மரத்துலேயே அடையும். நான் ஒரு 5-6 மைல் அடையும் ஒரு ஆண் மயிலோட. அது முடிய போட்டிருக்குது. அன்னைக்கு ஒன்று குத்தி வச்சேன். உங்கள் வீட்டுக்கு பெறையிட்டு போய் வச்சேன். இதுதான் இந்த மரத்துக்கு தான் தம்பி தான் பாலை வந்துருச்சு. அன்னைக்கு பார்க்கல பாலை இல்லையே. இந்த இப்போ தாங்க பாலை போட்டிருக்குது. ஒரு பாலை தள்ளி இருக்குது. சரி உரம் வைக்கணும். அந்த குப்பை அள்ளி போட்டால் நல்லது. குப்பை அள்ளி போடணும். இந்த மரம் பாலை வச்சிருச்சு. இது இன்னும் பாலை வைக்கல. நல்ல வேலை தென்னையெல்லாம் நாங்கள் ஒரு வருஷமாக இல்லை. அதனால ரொம்ப பிழைக்க வச்சிட்டோம். வந்து தண்ணி கிண்ணி விட்டு வாடி போய் இருந்துச்சு. அது நல்லா பரவாயில்லாமல் இப்போ தளைஞ்சிருச்சு நல்லா. இல்லாட்டி இப்போ இது காய்ச்சிருக்கிற தென்னைங்க தான் கரண்ட்டு போய் கிடந்துச்சு. இதெல்லாம் இந்த மட்டும் வரும் தென்னை. இந்த இருக்க வருங்க. இதுலேயும் இப்போ பாலை தள்ளி இருக்குது. இந்த ஒரு பாலை போட்டிருக்குது. கஷ்டம்தான் விவசாயம். வந்து தண்ணி வளம் இல்லாத பூமி. எங்கள் ஆற்றுக்கெல்லாம் தண்ணியே வேஸ்ட்டாக கடலுக்கு போகுதுங்க. ஒரு தடுப்பணை எதுவும் கட்டினா கூட முதல்லாம் தண்ணி அப்படி இருக்கும். இப்போ தண்ணி வரையும் கடலுக்கு ஓடிடுதா. மணலை வேற அள்ளியாச்சு. தண்ணியே நிற்க மாட்டேங்குது. சவர் தண்ணி ஆயிடுது. எதுவுமே வர மாட்டேங்குது. இதில் தாங்க தென்னங்காய் கிடக்குது. முதல்ல தள்ளுனது இது உதுத்து போயிடுது. இல்லாட்டி காய் நிறைய ஒரு கொலைக்காயும் அப்படி இறங்கும். முதல்லாம் அங்கே ரூமு பக்கம் வச்சுருப்போம். அப்படி காய்க்கும் தென்னை. இந்த இருக்குல்ல நாற்று. இது 3 அடிப்பு பாவணுங்க. ஒரு ஆட்டைக்கும் 700 800 விதை வாங்கிட்டு வந்தோம். 3 அடிப்பு இது விதை. அப்படி வாங்கி இப்போ தெக்காட்டில் வாங்கி நட்டியிருக்கிறோம். 3000 ரூபாய்க்கு 3 பாத்தி வாங்கி அதுவும் பாருங்கள் நட்டி செடி நல்லா வந்துருச்சு. வந்து 2வது ஒரு மழை பேஞ்சு அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கும் வீடியோவில். தண்ணி பூரம் போயிடுச்சு. பிடுங்கி அரிச்சு ஓடையா. அது காத்தாடிக்காரன் வந்து ரோடு போட்டிருக்கான் பார்த்துக்கோங்க. சாவாயிடுச்சு அந்த தோட்டம். இதெல்லாம் பாலை தள்ளி தள்ளி பூரம் மாற்றி. இது வீட்டு பக்கத்தில் தானே. ஆள் விட்டாலும் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால நம்மளா சுரண்டிக்கிடுமுன்னு அந்த காலையில் வந்து வெட்டினங்க. அந்த 2 பார் வெட்டியிருக்கிறேன். இதை வந்து இப்போது அன்றைக்கி மழை வெயில் 5-6 உப்பு போடுறதுக்கு ஒரு 10 கிலோ உப்பு போட்டேன். இன்னும் வந்து இதை களையை சுரண்டிட்டு இன்னும் உப்பு போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கிட்ட தானே. இப்போ வெயில் அடிக்காதனால இந்த இடத்துல வெட்டும்னு வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு செடி பெருசாகையும் ஒரு வீடியோ போடுறேன். அதை இப்படி களை வெட்டித்தான் அது பருவம்ல கனமான மழை பெஞ்சுதா. முரட்டு மழையாக பேஞ்சு பூமி இறுக்கிருச்சு. பெரிய செடி ஆகையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நல்லா வளர்ட்டும். அந்த முருகன் புண்ணியத்தில் சின்ன செடியாக இருக்குது. அங்கே போய் தெக்காட்டில் எனக்கு மழை பெஞ்ச பிறகு போய் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. போகக்கூட இல்லை. களை வெட்டி உப்பு போட்டு தண்ணி வஞ்சுது. மழை வந்துடுச்சு. பூசணிக்காய் அந்த ஒரு பிஞ்சு விட்டுருக்கு வருங்க. இது அணில்கள்லாம் கடிக்காமல் இருக்கணும். இது பருக்கையும் உங்களுக்கு இதுக்கு ஒரு கொலை போட்டு மூடும். இந்த ஒரு சின்ன பிஞ்சு இருக்கு வருங்க. இன்னமே தான் பூசணிக்காய் பிஞ்சே விடும். இதை மூடி போடுவோம். அட்டி அணில் வந்து கடிச்சிருங்க. மூடிடுவோம். நேத்தான் பார்த்தேன். நான் அங்கிட்டு செடிக்குள்ளே விட்டாலும் விட்டுருக்கோம். போய் பார்க்க முடியாது. நான் தை மாதம் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கொலையெல்லாம் மடங்கிடும். நம்ம உள்ளே போய் காய் எடுக்கிறதெல்லாம் பார்க்க சீராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.